நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூம் டூல் அண்ட் ஹேண்ட் டூல். ஜூம் டூல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்குறீங்க. ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூம் டூல் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா Z. நீங்கள் Z ஆகினாலே ஜூம் அவுட் ஜூம் இன் கீ வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதை நார்மலாகவே நீங்கள் மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜூம் இன் ஆகும். ஓகேங்களா? இப்போ அகைன் ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸில் லெஃப்ட் கிளிக் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இது வந்து ஜூம் அவுட் ஆகிடும். இல்லை நான் வந்து கீபேட்லேயே நான் பண்ண போகிறேன் அப்படின்னா கமாண்டு ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூம் இன் ஆகும். அகைன் ஓல்டு ஸ்டேஜுக்கே போக போகிறீங்க அப்படின்னா கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஓல்டு ஸ்டேஜுக்கே போயிடும். இதுக்கு தான் இந்த ஜூம் இன் ஜூம் அவுட் டூல் பார் வந்து யூஸ் ஆகுது. இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டச்சப் ஒர்க்குக்கு ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிற ஒர்க்குக்கு வந்து, அதாவது ஜூம் இன் போயிட்டு சின்ன சின்ன ஒர்க்லாம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, ப்ரஷிங் பண்ணுவாங்க, ப்ளஸ் வந்து அந்த ஹீலிங் டூல் மூலமாக வந்து அந்த பருக்கள்லாம் வந்து ஹீலிங் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகுது. ப்ளஸ் இந்த ஆப்ஜெக்ட் கட் பண்ணுறதுக்கு பென் டூல் யூஸ் பண்ணுவாங்க. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பேனருக்கு வந்து ஜூம் இன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து இந்த ஜூம் இன் ஜூம் அவுட் டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து ஹேண்ட் டூல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஜூம் இன் பண்ணுறேன், கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்துட்டு ஜூம் இன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த ஹேண்ட் டூல் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அப் அண்ட் டவுன் நீங்கள் எந்த மூமெண்ட்டில் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்னா மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், நான் பென் டூல் கிளிக் பண்ணுறேன். பென் டூல் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சப்ஜெக்டை வந்து நான் கட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து கீழே மூவ் ஆகணும் அப்படின்னா ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். தென் பெண்டிங்கில் இருக்கிற பென் டூல் வந்து அப்படியே தான் இருக்கும். அப்படியே என்ன பண்ணிக்கலாம்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டினியூ ஆகும். ஹேண்ட் டூல் வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகுது. நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வேறு ஏதாவது டூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஸ்டாப் பண்ணாமலே என்ன பண்ணலாம்னா ஹேண்ட் டூல் மூலமாக மூவ் பண்ணிவிட்டு தென் அகைன் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த டூல் பாரில் இருக்கிற நீங்கள் யூஸ் பண்ணுற டூல் மூலமாக என்ன பண்ணிக்கலாம்னா மூவ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அகைன் நான் வந்து ஹேண்டு டூல் யூஸ் பண்ணணும்னா ஹெச் அழுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே கொண்டு போகிறேன். அகைன் பென் டூல் கண்டினியூ பண்ணால் பென் டூலுக்கான ஷார்ட்கட் கீ அகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதனுடைய கண்டினியூட்டி அப்படியே வரும். ஓகேங்களா? இதுக்கு தான் என்ன யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டூல் வந்து உங்கள் ஸ்க்ரீனை வந்து ஜூம் இன் ஜூம் அவுட்டில் இருக்கும்போது, அதாவது ஜூம் இன்ல இருக்கும்போது மூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஹேண்ட் டூல் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இன்னைக்கு டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.